ஹோமை கடவுளே எதிர்பார்த்தீங்களா அந்த சக்ஸஸ்? ஏன்னா நான் இப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று ஏன் நான் போனேன் அப்படின்னா அப்போ இருக்க அஸ்வத்துக்கு தெரியாது நம்ம வந்து எஸ்டிஆர் படம்லாம் பண்ணுறோம் அடுத்துக்கு இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. நான் வந்து ஓமை கடவுளே பண்ணும் போதுன்னு இல்லை, நான் என்றைக்கு ஓமை கடவுளே 3 கோடியில் பண்ணலாம், இதை வச்சு பண்ணலான்னு டிசைட் பண்ணி ஷார்ட் ஃபிலிமில் அப்போவே சினிமா பண்ணலான்னு டிசைட் பண்ணி இறங்கி எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே தெரியும் நான் வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கூடையும் நான் பிடிச்சவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னியை நோக்கி 8 வருஷம் 9 வருஷம் ஓடுறோன்னா பிடிச்சி எல்லாம் நடக்காமல் போய்டும்னு நினச்சலாம் இல்லை, எல்லாம் நடக்கும், நடக்கிறப்போ கரெக்டாக நடக்கணுன்ற இன்டென்ஷனில் தான் ஓடும். ஐ திங்க் அது பொய் நான் சொன்னேன்னா, அதாவது எல்லாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்ட்டு. எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஓமை கடவுளில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டில்லி பாபு சார் சைன் பண்ண முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் தெலுங்கில் பெருசாக போகும், ரீமேக் ஆகும், ரீமேக் ஆகும்போது நான் தான் சார் டைரக்ட் பண்ணுவேன், எனக்கு இப்போயே சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சத்தியம்லாம் வாங்கி ஒரு ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். ஓகே, புரியுது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா? ஓமை கடவுளில் ரீமேக்கு நான் தான் போய் ஓமை கடவுளில் ரீமேக் பண்ணேன். ஸோ நீ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரீமேக்கை பற்றிலாம் யோசிப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இது கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஆனால் நான் நம்பினேன், ஏன்னா எனக்கு தெரியும் ஆடியன்ஸ்க்கு அந்த கதை போய் சேரும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்காக உழைப்பு போட்டிருக்கோம். ஸோ நான் நம்பினேன், அதே மாதிரி போய் ரீமேக் பண்ணேன் என் ஆசைக்கு, அவ்வளோதான்.